அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை கர்னியா லாட்டரி 634வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் 3D பாஸ் ஆகியிருக்கு நண்பர்களே. நாம் கணித்ததைப் போலவே 3D எண்கள் சரியாக வந்தது நண்பர்களே. வந்திருந்தாலும் கூட இதில் பெரிய மகிழ்ச்சி கொள்ள இயலவில்லை நண்பர்களே. ஏனென்றால் இந்த எண் மாறி போய்விட்டது நண்பர்களே. டி நம்பர், அதாவது முதல் எண் மட்டும் சரியாக நாம் கணித்திருந்தால் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம். நிறைய பேரின் வாழ்க்கையில் சிறு மாற்றத்தையும் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இயலாமல் போய்விட்டது நண்பர்களே. அதே போன்று இதற்கு முன்பு இந்த 669ங்கிற நம்பரை கணிச்சிருந்தோம் சரியா, ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு. இந்த இடத்துலையும் மிக துல்லியமாக கணிச்சிருந்த நண்பர்களே. 3D பாஸ் ஆகியிருந்தது. இங்கேயும் ஒரு 3D பாஸ் ஆகியிருக்கு. 2 ஆட்டங்களிலுமே நம்மால் முதல் எண்ணை ப்ரிடிக்ஷன் செய்ய இயலாமல் போய்விட்டது நண்பர்களே. அதில் வருத்தம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 944 இருக்கு. இங்கே 9 இங்கே 4 வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் வரவில்லை. இருப்பினும் ஒரு சிறு மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டியதுதான் நண்பர்களே. நமது இலக்கு 4D தான். சரி நண்பர்களே, நமக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளவுதான் போல. இதை பயன்படுத்தி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. இதை பார்த்தும் பயன்படுத்தாத நண்பர்கள் எவரேனும் இருந்தால் வருத்தப்பட தேவையில்லை. இது போன்ற எண்ணற்ற ஆட்டங்கள் இன்னும் வரவிருக்கிறது. அதில் இதைவிட பெரிதாக எண்களை கணித்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளைய ப்ரிடிக்ஷன் வியாழக்கிழமை கர்னியா பிளஸ் லாட்டரிக்கு பார்த்து விடுவோம் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்ட அதே மாதிரி இந்த டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 1 மணிக்கு இந்த சி போர்டு சரியாக வந்துருந்துச்சு நண்பர்களே. அதே மாதிரி சிக்கிம் டியர் லாட்டரி 6 மணிக்கும் வந்து சி போர்டு டி போர்டு சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. 8 மணி ஆட்டம் அவ்வளவு ஒன்றும் சரியாக வரவில்லை நண்பர்களே. இருப்பினும் பெரிய வெற்றி என்று சொல்வதானால் 928 சரியாக கணித்திருந்தோம். அது மட்டுமே நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை எந்த நம்பரை 4D 3Dக்கு தேர்வு செய்யலாம் என்பதை பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டம் வந்து 550, 928. இந்த 3 நம்பரையும் நம்ம சரியாகவே கணித்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த இடத்துக்கு நம்ம 9 சரியாக கணிக்கிறதுக்கு காரணம், அதே மாதிரி இந்த 9 சரியாக வந்திருக்கா, அதே மாதிரி இந்த ஏ போர்டில் இந்த 5ஐயும் சரியாகவே ப்ரிடிக்ஷன் செய்திருந்தேன் நண்பர்களே. இதை எப்படி ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம் என்றால் ரம்மி ரூட்டை பார்த்து தான் நம்ம எடுத்திருந்தோம். இந்த ஆட்டத்தை விட்டு விடுங்கள். 1 2 3 இதுக்குள்ள மட்டும் சாரி நண்பர்களே, இந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கவில்லை. இன்னொரு ஆட்டம் எங்கே அந்த வார பேட்டனை வச்சு நம்ம பார்த்துருந்தோம் நண்பர்களே. வார பேட்டனை வைத்து தான் அதை எடுத்திருந்தோம். நான் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இதை மறந்து விடுங்கள். இப்போ இந்த 550, இந்த 928 இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னா, நம்ம 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் பார்த்தோம் நண்பர்களே. அதற்கு அடுத்த ஆட்டத்தில் என்ன எண் இருக்கிறது என்று பார்த்து அதை தான் நாளை பிசி எண்களாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் நண்பர்களே. அதற்கு முன்பு ஏதேனும் இது போன்ற ஆட்டங்கள் உள்ளதா என்று பார்த்தேன் நண்பர்களே. எந்த இடத்திலும் இல்லை. இந்த ஆட்டத்திற்கு மிக அருகில் இருப்பது 2025 மே மாதத்தில் தான் இருக்கிறது. அதனால் நாம் அந்த இடத்திற்கு இந்த 920 பிசி எண்ணான 28ஐ எடுத்த ஆட்டத்திற்கு அடுத்த ஆட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம்.
இந்த நம்பர் தான் நண்பர்களே 928ன்னு கணிச்சிருந்தோம். சரியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சிங்கிள் போர்டுகளுக்கும் ஏபிசி அது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இது எல்லாமே சரியாகவே வந்திருந்தது. கணிப்பு என்பது எல்லா நாளும் நமக்கு சரியாக வரும் என்று எதிர்பார்ப்பது இயலாத காரியம் நண்பர்களே. எல்லாராலும் எல்லா நாளும் சரியான எண்களை கொடுக்க முடியாது. இருப்பினும் நமக்கு ஒரு வார காலத்திற்குள் 2 முறை 3D எண்களை சரியாகவே கணித்து சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் உள்ள எண்ணை பார்ப்போம். இந்த ஏப்ரல் மாதத்தில் 423, இந்த 900 அப்படிங்கிற நம்பர் வந்து 773, 550 இந்த எண்ணோடு ஒத்துப்போகும் காரணத்தினால் அடுத்த எண்ணான மே 2ஆம் தேதியில் உள்ள எண்ணிற்கு அடுத்த எண் மே 1 இங்கே இருக்கு. மே 1க்கு அடுத்த நம்பரான இந்த 828லிருந்து இன்றைய 3D பிசி எண்களை சரியாக எடுத்திருந்தேன் நண்பர்களே. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 430ன்னு இருக்கு. இந்த 430ங்கிற நம்பரில் பிசிக்கு உண்டான எண்ணான இந்த 30ஐ மட்டும் மையமாக வைத்து விளையாடுவோம் நண்பர்களே. நாளை கருண்யா பிளஸ் லாட்டரிக்கு. அப்போ நாளை பிசி எண்கள் வந்து 30 அதை 4ஆக பிரிக்கும்போது 30, 35, 80, 85, 85 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. 30, 35, 80, 85 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம். அடுத்தது 4டிக்கு வந்து ஏ போர்டு மற்றும் டி போர்டுக்கு என்ன பயன்படுத்தலாம்னா, இது வார பேட்டர்ன் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து ஏ போர்டுக்கு நம்ம தின பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு சரியாக தெரியவில்லை நண்பர்களே. இருந்தாலும் வார பேட்டர்னை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த ஒரு கடைசி 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து ரம்மி ரூட்டில் தேடும்போது இந்த ஏ போர்டில் மட்டும் பாருங்க, 6 1ஆக வைத்துக்கொள்வோம். 1, 2, 3 இல்லை 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ வந்து விடுபட்ட எண் வந்து 8 அல்லது 3. இந்த 8, 3 இந்த இடத்துல நம்ம 8 அல்லது 3ஐ பயன்படுத்தும் போது ஒரு ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. 1, 2, 3க்கு பதிலாக 8, 3, 8, 8, 9க்கு வந்து 3க்கு 4, அடுத்தது 4, 5 இந்த 5 ஆட்டத்தில் வந்து 8 அல்லது 3 ஏ போர்டுக்கு 8 அல்லது 3ஐ பயன்படுத்தும் போது ஒரு ரம்மி ரூட் வார பேட்டர்ன் படி கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. ஆனால் நாம் நேற்று எடுத்த இடம் எங்க இருக்குன்னா, ஒரு கட்டம் மாதிரி வரைந்து சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இங்க 7, இந்த இடத்துலையும் 7, இங்க 5, இந்த இடத்துலையும் 5, அடுத்தது 9க்கு இங்க இன்னைக்கு 9 சரியா வந்திருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ வந்து இந்த மேல் 2 ஆட்டங்களும் இந்த ஆட்டங்களும் இங்க 7க்கு இங்க 2 வந்திருக்கு. அதனால வந்து இந்த 4க்கு 9 வரும்னு சொல்லி நம்ம முதல் எண்ணை 9 பயன்படுத்தியிருந்த நண்பர்களே. ஆனா அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 9 தான் இங்க வருவதாக தோன்றுகிறது நண்பர்களே. இங்க 9, ஆனா அதுக்கு மேல ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா 6,
நண்பர்களே, இது அனைத்துமே 9. இது பொருந்தவில்லை. பொருத்தமாகத்தான் இருக்கும் போல் தோன்றுகிறது நண்பர்களே. ஏ போர்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல 9 இங்க இருக்கு. 9க்கு கீழே பார்க்கும்போது இது வேண்டாம் நண்பர்களே, இந்த இதை மறந்து விடுவோம். ஏ போர்டை பொறுத்தவரை அது கன்ஃபியூஷனா இருக்கு. ஏ போர்டை பொறுத்தவரை 8 அல்லது 3 2 எண்களில் ஒன்றை இப்போ வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. ரம்மி ரூட்டுக்கு அடுத்தது 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால், ஃபோர் டிக்கும் ஒரு ரம்மி ரூட்டையே தேடலாம் நண்பர்களே. இந்த 4 இடத்துல பார்க்கும்போது 1க்கு 6, 1, 2, 3, 4 இப்படி இருக்கு நண்பர்களே. அப்போ 1, 2, 3, 4 வரை 1, 2, 3, 4. இப்போ இங்க விடுபட்ட எண் 5 நண்பர்களே. இந்த இடத்துல 5 அல்லது 0 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ 4Dக்கு இங்க ரம்மி ரூட்டுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல 5 வைத்து விளையாடலாம் நண்பர்களே, அல்லது 0, 5 அல்லது 0 இதை மட்டும் வைத்துக் கொள்ளும் நண்பர்களே. மேற்கொண்டு எண்களை தேடி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அப்போ 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, டி போர்டை பொறுத்தவரை 5 அல்லது 0. அப்போ 4Dக்கு நாளை 4Dக்கு என்ன நம்பர் பயன்படுத்துவது? இப்போ டி போர்டை பொறுத்தவரை 5 அல்லது 0 என்பது 5ஐ வைத்துக் கொள்வோம். 5. டி போர்டை ஏ போர்டை பொறுத்தவரை 8, 3 என்று எடுத்திருந்தோம். 8ஐயே பயன்படுத்தணும் நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கு நம்ம 30ங்கிற நம்பரை வச்சிருக்கோம். அப்போ 4Dக்கு 58, 30, 58, 35, 58, 80, 58, 85 இந்த 4 எண்களையும் நாளை ப்ரிடிக்ஷனாக கருணையா ப்ளஸ் லாட்டரிக்கு கொடுக்கிறேன் நண்பர்களே. இந்த கணிப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், நாம் 2 நாள் மேட்ச் ஆகி இது 3வது நாளும் சரியாக ஆட்டங்கள் விளையாடப்பட்டு இருக்கிறது. சமீபத்திய ஆட்டங்களோடு பொருந்தும் காரணத்தினால்தான் எடுத்திருக்கிறோம். இன்று 3D எண்களை மிகச் சரியாகவே கணித்திருந்தோம். அதனால் அதற்கு அடுத்த எண்ணான 30ஐ மையமாக வைத்து எடுத்திருக்கிறோம் நண்பர்களே. எனக்கு தெரிந்தவரை இது போன்ற ஆட்டங்கள் தொடர்ச்சியாக 5 முறை வருவதை பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் சமீப நாட்களாக ஆட்டத்தில் இந்த மாதிரி பிசி எண்களை எடுத்து விடுவோம் நண்பர்களே. ஆனால் 3 நாட்களுக்கு மேல் 4வது நாள் வராமலே போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே. சமீபத்திய காலங்களில் இப்படித்தான் இருக்கிறது. பார்ப்போம் நண்பர்களே. நாளையும் இதே எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. 4வது நாள் வரும் என்று நம்பிக்கையோடு விளையாடுவோம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யோகம்தான் நண்பர்களே. இதில் எப்படி பார்த்தாலும் 100% வரும் என்று சொல்வதற்கு இல்லை, 100% வராது என்று சொல்வதற்கும் இல்லை நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு. வரலாம், வராமலும் போகலாம் நண்பர்களே. அதே போன்று நண்பர்களே, நான் சிங்கிள் போர்டுகளுக்கு நான் என்ன பயன்படுத்துறதுன்னு எழுதிவிடுகிறேன் நண்பர்களே. இன்று சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்திய 3 போர்டுகளுமே பாஸ் ஆகியிருக்கும் நண்பர்களே, முதல் போர்டை தவிர. அதே மாதிரி டி போர்டுக்கு 5 அல்லது 0, ஏ போர்டு
8 அல்லது 3, பி போர்டு 3 அல்லது 8, சி போர்டு 0 அல்லது 5. இந்த 4 எண்களையும் சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. இதுவே நாளைய கருணையா பிளஸ் லாட்டரிக்கான பிடிக்ஷன் நண்பர்களே. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலும் இங்கு இந்த அட்டவணையில் நாம் பார்க்கும் சார்ட்டில் உள்ள அனைத்து எண்களுமே ஏதோ சாதாரண எண்கள் இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு கணக்கீடு இருக்கும் நண்பர்களே. மனித அறிவுக்கு நம் அறிவுக்கு எட்டிய வரை இதை பிடிக்ஷனை எடுத்திருக்கிறோம். நமக்கு தெரியாத இது எவ்வளவோ இருக்கும் நண்பர்களே. இந்த ஒவ்வொரு எண்ணும் ஒரு சிலரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கிய எண்கள் என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது அனைத்துமே சாதாரணமான எண்கள் இல்லை. ஒவ்வொரு எண்ணுக்கு முன்னும் ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னும் ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து அமர்கின்றன. அதை புரிந்து கொள்வது நமக்கு மிக கடினமான விஷயம்தான் நண்பர்களே. நமக்கு தெரிந்தவரை கணிப்போம். ஆனால் அனைத்து எண்களும் ஏதோ ஒரு தொடர்பில் தான் இங்கு அமர்ந்திருக்கின்றன என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி நண்பர்களே, இந்த இடத்துல இன்னொரு விஷயம், ஏ போர்டுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டி விடுகிறேன் நண்பர்களே. அதை கடைசி நேரத்தில் தான் நான் கவனித்தேன். அது என்னன்னா, ஏ போர்டை பொறுத்த மட்டில் இது டெய்லி பேட்டர்ன் நண்பர்களே, தின பேட்டர்னு. இப்போ ஒரு 4 நாள் ஆட்டங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால், இங்கே பாருங்க, இது மாதம் டு மாதம். இங்கே பாருங்க, இங்கே 2 வந்திருக்கு, அதன் எதிர் எண் 7 வந்திருக்கு. இங்கே 0 வந்திருக்கு, இது 0த்தின் எதிர் எண் 5 ஏ போர்டு. இங்கே 4 வந்திருக்கு, 0த்தின் எதிர் எண் 9. இங்கே 0 வந்திருக்கு, அதனுடைய எதிர் எண் 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த மட்டில் 5ஐ பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இந்த இதை வச்சு பார்க்கும்போது, இதுக்குள்ள இப்படி பார்க்கும்போது 4 நாட்கள் சரியாகவே ஏ போர்டுக்கு எதிர் எண்களாக விளையாடி கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதனால் நாம் இந்த எண்ணை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. நீங்கள் கணக்குகளை பார்க்கும்போது இந்த இடத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் நண்பர்களே. கவனித்து பாருங்கள். உங்கள் மனதிற்கு எது சரி என படுகிறதோ அதையே பயன்படுத்தி விளையாடுங்கள் நண்பர்களே. நாளை கருணையா பிளஸ் லாட்டரி அனைவருக்கும் வெற்றியை தரும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்று புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். பார்த்தும் பயன்படுத்தாதவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. இது போன்ற கணக்குகள் எவ்வளவோ நாம் எடுக்கப் போகிறோம். இது போன்ற ஆட்டங்கள் எண்ணற்றவை வந்து கொண்டுதான் இருக்கும். அதில் பார்த்து கொள்ளலாம். ஒன்றும் வருத்தப்படுவது தேவையில்லை நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி பிடிக்ஷன் வீடியோவில்.